ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கிற ஒரு ஆடு குட்டி போடுற மாரி இருந்துச்சுங்க. காலையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். எந்த குட்டியுமே போடலைங்க. சரி வீட்டுக்கு போயிட்டு வரலான்ட்டு வீட்டுக்கு போயிட்டு வர கேப்பில் ஆடு பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுருச்சாட்டுக்குதுங்க. இப்போ தான் நான் பார்க்க போகிறேன். பாருங்க, காலையிலேருந்து குட்டி போடாமல் இந்த உச்சி வெயிலில் வந்து நம்ம ஆடு குட்டி போட்டிருக்குங்க. 2 குட்டி போட்டிருக்குங்க. 2 குட்டியுமே நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு. நான் குட்டிகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஆடு கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. சரி, நான் கிட்ட வரதை பார்த்துட்டு தான் கத்துது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் தூரமாக போயிட்டேங்க. ஏன்னா சில ஆடுகள் பார்த்திங்கன்னா நம்ம குட்டியை தொட வந்தோம்னா நம்மளை தொட விடாதுங்க, முட்டுறதுக்காக வரும். சரி, அதேமாதிரி தான் இந்த ஆடும் வருது அப்படின்ட்டு நான் பின்னாடி போயிட்டேங்க. அப்போ தான் கொஞ்சம் நேரம் கழித்து ஆட்டவே நான் நல்லா ஒத்து கவனிக்க ஆரம்பித்தேன். இது வந்து 3வது குட்டி போகிறதுக்காக தான் அப்படி இப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆடு 3வது குட்டியும் போட போகுதுங்க. இது 3வது குட்டிங்கிறதுனால ஆடு குட்டி போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுதுங்க. இங்கே பாருங்க. ஐயோ, இங்கே பாருங்க, ஆட்டுக்குட்டிக்கு வந்து கால் தாங்க முன்னாடி வருது. பொதுவாக ஆடு குட்டி போடும்போது தலை தாங்க முன்னாடி வரும் குட்டிகளுக்கு. ஆனால் இந்த குட்டிக்கு பார்த்தீங்கன்னா பின்னங்கால் 2ம் முன்னாடி வருதுங்க. இது எப்படி குட்டி போடணும்னு எனக்கே தெரியலங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஆடு வந்து நார்மலாக குட்டி போட்டுக்குச்சுன்னா விட்டுடலாம். அப்படி அதால் குட்டி போட முடியலைன்னா நம்ம வந்து கொஞ்சம் அந்த குட்டியை வெளியில் எடுத்து விடலாம். நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேங்க. ஆனால் இந்த ஆடால் வந்து குட்டியை புஷ் பண்ணி வெளியில் தள்ள முடியலை. ஏன்னா 2 குட்டி போட்டதுனால ரொம்ப டயர்டாகிடுச்சாட்டுக்குது. நான் குட்டியை காப்பாற்றுற ஆர்வத்தில் ஃபோனை கீழே வச்சுட்டு ஓடிட்டேங்க. அதனால் என்னால் அந்த குட்டியை எப்படி நான் வெளியில் இழுத்தேன் அப்படின்னு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பக்கத்தில் ஆள் யாருமே இல்லைங்க. நானும் என் பையனும் தான் இருந்தோம். எப்படியோ குட்டியை காப்பாற்றினா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த குட்டி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த இடத்துல மாட்டிக்கிச்சுங்க. என்னால் எப்படிடா அதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் எப்படியோ பிடிச்சி ஒரு வழியாக இழுத்து நல்லபடியாக காப்பாற்றியாச்சுங்க. அதுக்கு தாங்க ஆடு குட்டி போடும்போது நாங்கள் பக்கத்துலேயே இருக்கிறது. முதல் 2 குட்டி எப்படி போட்டுச்சுன்னு தெரில, இல்லை இதை மாதிரி தான் போட்டுச்சா என்னன்னு தெரியலங்க. எப்படியோ கடைசி குட்டி போடும்போதாச்சும் நான் வந்துட்டேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. பார்த்திங்கன்னா 3 குட்டியுமே ஆரோக்கியமாக இருக்காங்க. முதல்ல போட்ட 2 குட்டிகளும் பிருவ குட்டிங்க. இப்போ ஆடு நக்கி கொடுத்துட்டு இருக்குங்க இல்லைங்களா, அது வந்து கெடா குட்டி போட்டிருக்குது. நான் காப்பாற்றினது கெடா குட்டிங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். தயவு செய்து நீங்கள் ஆடு வளர்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடு குட்டி போடுற டைமில் பக்கத்துலேயே இருந்து பாருங்கள். ஏன்னா ஆடு வந்து எப்படி குட்டி போடுன்ட்டு நமக்கு சுத்தமாக தெரியவே தெரியாதுங்க. ஏதோ நான் பக்கத்தில் இருந்ததுனால இந்த குட்டியை காப்பாற்ற முடிஞ்சதுங்க. இல்லைன்னா இந்த குட்டி மூச்சு திணறல் வந்து இறந்து தாங்க போயிருக்கோம். இப்போ எப்படி அழகாக நக்கி கொடுக்குது பாருங்கள் அந்த ஆடு. அதுக்காக தாங்க மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஆடு குட்டி போட்டுச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் இருங்க. இருந்து அந்த ஆடு எப்படி குட்டி போடுது, ஆரோக்கியமாக போடுதா, இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பக்கத்தில் இருந்து நீங்கள் பார்த்தா தாங்க உங்களுக்கு தெரியும். குட்டி போடுற ஆடுகளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலே வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு பிடிச்சிட்டு வந்து என்ன மாதிரி அவஸ்தைலாம் படாதீங்க. ஏன்னா பக்கத்தில் ஆள் இல்லாமல் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம ஆடு பார்த்திங்கன்னா நல்லபடியாக 3 குட்டியுமே போட்டுடுச்சுங்க. 3 குட்டியுமே ஆரோக்கியமாக இருக்காங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.